வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். பாருங்கள், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என் ஒய்ஃப் தான் வந்து பண்ணாங்க. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் இதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வெஜ் பிரியாணியை எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த வெஜிடபிள் பிரியாணியை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிளாஸு பாஸ்மதி அரிசி, புதினா கொஞ்சம், 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, மில் மேக்கர் கொஞ்சம், பட்டை லவங்கம், கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து தனியாக வச்சாச்சு. மில் மேக்கரை ஊற வச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3-4 ஸ்பூன் வரா மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு. இதில் வந்து சுத்தமான செக்கு கடலெண்ணெய் அதை தான் ஊற்ற போகிறோம். இப்போ அந்த கடலெண்ணெயில் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். நீங்கள் ஹோட்டலெலாம் சாப்பிட்டிங்கன்னா கோல்டு வின்னர், பாம் ஆயில் அது மாதிரி ஆயிலில் தான் செய்வாங்க. பாருங்கள், சுத்தமான செக்கு எண்ணெயில், அதாவது கடல் எண்ணெயில் நம்ம இன்றைக்கி இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். எண்ணெயை ஊற்றியாச்சு. கடல் எண்ணெய் எவ்வளோ ஊற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் வரா மாதிரி அளவு தான் ஊற்றிருக்கோம். ஏன்னா வந்து எண்ணெய் ரொம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன். ரொம்ப ஆயில் ஐட்டம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்லான்னு சொல்லி தான் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு எப்படி வருமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்ப்போம். இதில் வந்து எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம், அந்த கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து புதினாவை முதல்ல போட்டுடுறாங்க. எல்லோரும் வந்து வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். அதாவது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வேணும், அதாவது வாசனையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதினாவை முதல்ல போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, புதினாவை ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க. இந்த புதினா நல்லா வெந்ததுக்கப்புறம் உள்ளே வந்து வெங்காயத்தை போட்டுடுறாங்க. நம்ம வெட்டி வச்ச இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா, நிறைய வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரிஞ்சி, பிரியாணி இதெல்லாம் செய்யணுன்னா வெங்காயத்துடைய அந்த நிறம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அதை வந்து வதக்கிட்டே இருப்பாங்க. இது கூடயே வந்து நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஆனால் இவங்க வச்சுக்கிற பச்சை மிளகாவை பாருங்கள், இது பச்சை மிளகான்றாங்க, ரொம்ப காஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் போட்டு எப்படி டேஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஆனியன் வந்து நல்லா பாயில் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும்னு நான் சொன்னேன். லைட்டாக அந்த பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கலரிட்டே இருங்க கரண்டி வச்சு. ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா அதோடய டேஸ்ட்டு எல்லாமே மாறிடும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தக்காளியை போட்டாச்சு. தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த அடி பிடிச்சிரும்னு நான் சொன்னல, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் அடி பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அரிசியை வந்து ஊற வச்சிடணும். பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி ஊற வைக்கும்போது அது ஃபுல்லாகவே ஊறிடக்கூடாது. பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் பாதி ஊறினதுக்கப்புறமே அதை வடிகட்டிடணும். இப்போ பாருங்கள், மில் மேக்கரை புழிஞ்சு எடுத்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி மில் மேக்கரை உள்ளே போட்டுடணும். மில் மேக்கரை வந்து சில பேர் லாஸ்ட்டாக போடுவாங்க, ஏன்னா எசன்ஸ் எல்லாம் அது வந்து வலிச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தண்ணி வந்து அதை உறிஞ்சக்கூடியது தானே, அதனால் மில் மேக்கரை கடைசியாக போடுறதுனாலும் போடலாம். கலர் மாதிரி இப்போ மசாலாவுடைய வாசனைலாம் வர ஆரம்பிச்சிச்சு. தயிர் நான் சொல்ல மாட்டேன், தயிரும் ஆட் பண்ணணும். தயிர் பாருங்கள், 1 கப் தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து நல்லா மென்மையாக இருக்கும். பாஸ்மதி அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப மென்மையாகவும் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் அந்த பிரியாணி பவுடர்னு சொல்லுவாங்க, கடையில் விற்கும், அதை வாங்கி போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள் வந்து நம்ம எப்போவுமே ஆட் பண்ணிக்கிறது தான். ஆட் பண்ணி இந்த மசாலாவை உள்ளே போட்டுக்கலாம். சில பேர் இன்னும் நிறைய மசாலாலாம் ஏற்றி போடுவாங்க. நம்ம இந்த மசாலாக்கே நல்ல டேஸ்ட் எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் பல முறை வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கோம், நல்லா தான் இருக்கும். சரி வாங்க, இந்த முறையும் அதே மெத்தடில் தான் செய்கிறாங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா 5 டம்ளர் ஊற்றுறாங்க பாருங்கள். ஏன்னா இந்த டம்ளரில் தான் அரிசி வந்து ஒரு 3 டம்ளர் வச்சாங்க. அதே டம்ளரில் தான் இப்போ தண்ணி 5 கிளாஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அரிசி ஊறினதுக்கப்புறம் அரிசியை உள்ளே போட்டாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு இந்த ஸ்பூனில், ஒரு பெரிய ஸ்பூனில் போட்டாச்சு. 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், ஏற்கனவே நம்ம கொஞ்சம் போட்டோம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு வலிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தட்டு போட்டு டம் போட்டுருவாங்க. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டம் போட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டு வச்சிடுறாங்க. தட்டு வந்து அந்த டபராக்கு ஏற்ற சைஸில் தான் வைப்பாங்க. இவங்க நார்மலாக இந்த மாதிரி தட்டிலே டம் போட்டு பண்ணுறாங்க.
சரி, தம் போட்டு முடிச்சாச்சு. ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திறந்துருக்கோம். வீடியோவில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தெரியும் எல்லாமே. 20 மினிட்ஸ் வந்து இதை டம் போட்டாச்சு. டம் போட்டு முடித்த உடனே பாருங்கள், மேலே வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி டம் போட்டு முடித்து உடனே நம்ம லைட்டாக கொஞ்சம் கிளறிட்டு மறுபடியும் பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா பிரிஞ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வாசனை வெளியில் போகக்கூடாது. அந்த ஆவியை வந்து ஓரளவுக்கு பதம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நேச்சுரலாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கோம். கலர் பவுடர், அந்த எசன்ஸ்லாம் எதுவுமே போடல, அந்த அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. நேச்சுரலாக ஒரு வெஜ் பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். குறிப்பாக நாங்கள் வந்து காய்கறி கூட இதில் போடல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு மாறிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். ஆவி பறகுது. நான் போட்டு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக தான் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நானும் என் பையனும் சாப்பிட போகிறோம். பாருங்கள் பாருங்கள், தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்காங்க. தொட்டுன்னு சாப்பிட வேண்டியது தான். மில் மேக்கர்லாம் இருக்குது. சாப்பிடலாமா? சாப்பிடு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம். இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா தம் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. காரமாக சூப்பராக பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்குது. சாப்பிட வந்துடு. நல்லா இருக்காடா பிரிஞ்சு? சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு பாருங்கள். பாஸ்மதி அரிசியுடைய அந்த பதம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீட்டாக அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். இதுக்காக தான் அந்த தயிர்லாம் நம்ம ஆட் பண்ணது. இப்படி தான் இருக்கணும் ஒரு வெஜ் பிரியாணினா. அதுக்காக தான் அந்த தண்ணியுடைய அளவு ரொம்ப முக்கியம். தட்டில் போட்டு சாப்பிடு. பெரும்பாலும் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய வாய் ருசிக்காக சிக்கன், மட்டன் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கெல்லாம் ரத்தம் சொட்ட வெட்டி சாப்பிட்றதுலாம் பாவம் தான். பாருங்கள், இதே சைவ வெஜிடபிள் பிரியாணியில் அதே டேஸ்ட்டை கொண்டு வந்துட்டோம். நிறைய சைவ ஹோட்டல்களில் உங்களுக்கு நான்வெஜ்ஜுக்கு ஏற்ற அதே டேஸ்ட்டில் பிரியாணிலாம் செஞ்சு தராங்க. அதாவது வெஜ் பிரியாணி. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அசைவத்தை சேர்த்ததால தான் அதுக்கு டேஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மசாலாவில் தான் எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உணவுன்றது அவரவருடைய விருப்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சாப்பாடு ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதால நான் 2வது வாட்டி போட்டு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மல்டி மாஸ்டர் யூடியூப் சேனல் தினேஷ்.